தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதனுடைய சில காரியங்களை நான் உங்களோடு விளக்க நான் விரும்புகின்றேன். சரி, நியாயாதிபதிகள் அந்த புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 17:6 வாசிக்கிறேன். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இந்த வசனம் நாம் அநேக முறை வாசித்திருக்கிற வசனம். சரி, இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு சில பின்னணிகள் தேவைப்படுகிறது. அது என்ன என்று கேட்டால், வேதாகமத்தை பல நிலைகளாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது முழு வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு வேதாகமம் பல நிலைகளாக பிரிக்கப்பட்டு நாம் படிக்கும்போது அதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக படைப்பின் நிலை என்று நாம் பிரிக்கலாம். அப்படி என்றால் அந்த படைப்பின் நிலையோடு என்னவெல்லாம் நடந்தது போன்ற விஷயங்களை நாம் காணலாம். அடுத்தபடியாக யாத்ராகமத்தினுடைய நிலை, அதாவது அவர்கள் பிரயாணமாய் செய்த நிலையை நாம் பார்க்கலாம். அதன் பின்பு இங்கே யோசுவாவினுடைய காலகட்டத்தினுடைய நிலை. சரி, அதற்கு பின்பு நாம் வாசித்த இந்த பகுதியானது நியாயாதிபதிகளின் ஒரு நிலை, அதாவது நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி இது. சரி, பொதுவாக இஸ்ரவேலர்கள் பல விதங்களில் ஆட்சி செய்யப்பட்டார்கள். முதலாவது அதை தியோக்ரசி என்று அழைக்கலாம். தியோக்ரசி என்றால் ரூல் ஆஃப் காட். ரூல் ஆஃப் காட் அதாவது தேவனுடைய ஆட்சி. தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாவலராக, ராஜாவாக, அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் நாளடைவில் என்ன ஆனது? தேவனுடைய ஆட்சி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். தேவனை புறக்கணித்தார்கள். We want a king. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் அவர்களை சுற்றியும் உள்ள தேசத்தாரை பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் ராஜாக்களால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். எனவே அவர்களை பார்த்து எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது நிச்சயமாக அவர்களுக்கு நாளடைவில் தீமையாக இருக்கும் என்று தேவன் எச்சரித்திருந்தார். இருப்பினும் அவர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை. எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அதைத் தொடர்ந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்ய முதல் ராஜாவாக சவுலை தேவன் கொடுத்தார். அந்த ஆட்சி முறை, அதாவது ராஜாக்களின் ஆட்சி முறைக்கு மோனார்கி என்று பெயர். மோனார்கி என்றால் ரூல் ஆஃப் கிங். ரூல் ஆஃப் கிங் அதாவது மன்னர் ஆட்சி. அதை நம்ம முடியாட்சி என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரே ஆட்சி இருந்தது இஸ்ரவேலில். அப்புறம் சவுலுக்கு பின்பதாக தாவீது அரசாட்சி செய்தார் ராஜாவாக. தாவீதை தொடர்ந்து சாலமோன் ஆட்சிக்கு வந்தார். 3 நபர்களும் 40 வருடங்களாக ஆட்சி செய்தார். அதாவது தாவீது கிமு 1050 1010 வரைக்கும் உள்ள 40 வருடங்களில் சவுல் ஆட்சியும், 1010 970 தாவீதினுடைய ஆட்சியும், 970 930 சாலமோனின் ஆட்சியும் நாம் பார்க்கிறோம். அடுத்து சாலமோனின் ஆட்சிக்கு பின்பு அந்த ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழலில், அதாவது மன்னர் ஆட்சி வருவதற்கு முன்பதாக தேவன் சிலரை நியாயம் விசாரிக்க ஏற்படுத்தினார். எனவே அது நியாயாதிபதிகளுடைய காலகட்டம் அல்லது நியாயாதிபதிகளுடைய நிலை என்று அறியப்படுகிறது. சரி, ஆனால் இந்த காலகட்டம், அதாவது இந்த நியாயாதிபதிகளுடைய இந்த ஜட்ஜஸ் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சூழல் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே மிகவும் துன்பப்படுத்தப்பட்ட அல்லது மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. இப்ப இந்த காலகட்டத்தை பற்றி நியாயாதிபதிகளில் நாம் காணலாம்.
ரூத் புத்தகத்தில் காணலாம். 1 சாமுவேல்ல 1-7 அதிகாரங்கள்ல நம்ம காணலாம், பார்க்கலாம். சரி, சோ இந்த காலகட்டம் என்பது, அதாவது இட் இஸ் கால்ட் தி டார்க் ஏஜஸ் ஆஃப் த நேஷன். அதாவது இஸ்ரவேல் வரலாற்றிலேயே ஒரு இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டால் அது இந்த காலகட்டத்தை சார்ந்தது. ஏனென்றால் நான் வாசித்த வசனம் கூட அப்படித்தான். ஜனங்கள், ராஜாக்கள் அவர்களை சரியாக வழிநடத்துவதற்கு ஆள் இல்லாமல் போனது. அவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு தன் பார்வைக்கு நலமானதை, எது சரியோ அவர்களுக்கு பிரியமானதை செய்தார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாமல் போனது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான நபர்களும் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா கிதியோன், அப்புறம் சிம்சோன், நகோமி, ரூத், அப்புறம் பாத்தீங்கன்னா ஏலி, அதாவது பிரீஸ்ட், அப்புறம் சாமுவேல். இவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்த பாவத்தை இங்கே சொல்லப்படுகிறதையும், அவர்கள் எவ்வாறு இவர்கள் மூலமாக விடுவிக்கப்பட்டார்கள், விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் காண முடியும். சரி, இது மட்டும் தானா என்றால் இன்னும் அதிகமான காரியங்கள் இந்த காலகட்டத்தை குறித்து நமக்கு பேசலாம். ஆனால் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் படித்த இந்த வேத பகுதிக்கு நான் வந்து விடுகிறேன். சரி, நான் வாசித்த அந்த வசனம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். இதே மாதிரியான வார்த்தை இந்த புத்தகத்தில் 4 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 4 இடங்கள். அது என்னென்ன? இந்த பகுதி, அதாவது 17:6 முதலிடத்திலும், 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் அங்கே இதே போன்ற வசனமும், 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், 21ஆம் அதிகாரம் 25, இந்த 4 பகுதிகளில் இந்த விதமான வார்த்தைகள் வருகிறது. என்ன? அங்கே அவர்களுக்கு சரியான ராஜா இல்லை, தலைவர் இல்லை. எனவே என்ன செய்தார்கள்? அவர்கள் யாவரும் தங்கள் இஷ்டத்திற்கேற்ப, அதாவது தேவன் விரும்புகிறபடி அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி இவர்கள் வாழாமல் தங்கள், அதாவது அவர்கள் போன போக்கிலே வாழத் தொடங்குகிறதை நான் பார்க்கிறோம். அது தேவனுடைய பார்வையில் பிரியமில்லாமல் போயிட்டு. சரி, இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அநேக தோல்விகளை நாம் காண முடியும். முதலாவது, மோசே இஸ்ரவேலர்களை வழிநடத்தி வந்த நல்ல தலைவராக இருந்தார். அதன் பின்பு யோசுவா வந்தார். யோசுவா காலகட்டத்திலும் மக்கள், ஜனங்கள் மிக அருமையானவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, பல வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார். ஆனால் இந்த காலகட்டம் ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்கள் செய்த காலகட்டம். சோ எனவே அவர்கள் வாழ்வில் மிகவும் அவர்கள் ஒரு துயரப்பட்ட சில நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய வாழ்வில் நடக்கிறதை நாம் காண முடியும். சரி, இந்த நியாயாதிபதிகள் காலகட்டத்திற்கும் இதற்கு முன் ஆட்சியில் இருந்த யோசுவாவின் காலகட்டத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இந்த வசனத்தின் அடிப்படையில் வித்தியாசத்தை நாம் இவ்வாறு காணலாம். என்ன என்று கேட்டால், ஒரு புறம் யோசுவா என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவினுடைய அந்த காலகட்டத்தினுடைய ஆட்சி எப்படி இருந்தது? இங்கே நியாயாதிபதி இவர்களுடைய காலகட்டம், இந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, யோசுவா காலகட்டத்தில் they got victory, அவர்கள் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலகட்டம், நியாயாதிபதிகளின் காலகட்டம், they were defeat, அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அங்கே இஸ்ரவேலுடைய, அதாவது யோசுவாவுடைய காலகட்டத்தில் தேவனுக்கு பயந்து, தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து, தேவ திட்டத்தின்படி, சித்தத்தின்படி அவர்கள் செய்தார்கள். எனவே அந்த காலகட்டம் வெற்றியுள்ள காலகட்டமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் தேவனுக்கு பயப்படாமல் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. எனவே இங்கே தோல்வியை அவர்கள் தழுவினார்கள். இரண்டாவது, யோசுவாவின் காலகட்டத்தில் they got freedom, அவர்கள் விடுதலையோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இங்கே என்ன ஆச்சு? இந்த காலகட்டத்தில் ஸ்லேவரி, அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. சரி, அடுத்து யோசுவாவின் காலகட்டத்தில் they had faith, அவர்களுக்கு தேவன் மீது விசுவாசம் இருந்தது.
ஆனால் இந்த காலகட்டத்தில் அன்பிலீஃப், அவிசுவாசத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். they were progressing. யோசுவா காலகட்டத்தில் அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இந்த நியாயாதிபதிகளின் காலகட்டத்தில் டிக்ளன்சன் வாஸ் டேக்கிங் பிளேஸ். அதாவது அவர்கள் உயரவில்லை, அவர்கள் வளரவில்லை, அவர்கள் குறைந்து கொண்டே வந்தார்கள். அடுத்து யோசுவாவின் காலகட்டத்தில் ஒபீடியன்ஸ் இருந்தது, கீழ்ப்படிதல். ஆனால் இந்த காலகட்டத்தில் டிஸ்ஒபீடியன்ஸ், அவர்கள் கீழ்ப்படியல. ஏன்னா இங்கே நாம் அப்படித்தான் வாசித்தோம். அவரவர்கள் தன் தன் பார்வைக்கு எது சரியானதோ, எது அவர்களுக்கு பிரியமாய் இருந்ததோ சரிபோனபடி செய்து வந்தார்கள். தங்கள் பார்வைக்கு எது சரியோ அப்படி செய்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, யோசுவாவின் காலகட்டத்தில் they had heavenly visions, பரலோக தரிசனத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் earthly visions, பூமிக்குரிய தரிசனம் தான் இருந்தது. அதாவது பரலோகத்தை அவர்கள் சிந்திக்காமல் பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்தார்கள். அடுத்து யோசுவாவின் காலகட்டம் they were joyful, ஜாய், அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்க சாரோ, அவர்கள் கவலைப்பட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது, அவர்களுக்கு துக்கம் இருந்தது. யோசுவாவின் காலகட்டத்தில் they had strength, அவர்களுக்கு வல்லமை இருந்தது, அவர்களுக்கு பலன் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் they were very weakness, they were very weak, they were weak, அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாக மாறினார். யோசுவாவின் காலகட்டத்தில் they had unity among tribes, அந்த கோத்திரத்தாருக்குள்ளே ஒற்றுமை இருந்ததை நாம் காணலாம். ஆனால் இந்த காலகட்டம் டிஸ்யூனிட்டி அமாங் தி ரூலர்ஸ், அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாததை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, முக்கியமாக யோசுவாவின் காலகட்டத்தில் they had strong leader, அவர்களுக்கு நல்ல ஒரு உறுதியான தலைவர் ஒருவர் இருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் there was no leader, இங்கே அவர்களுக்கு தலைவர் இல்லாமல் இருந்தார். சரி, அப்ப யோசுவாவின் காலகட்டத்திற்கும் இந்த நியாயாதிபதிகளுடைய நிலை காலகட்டத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அப்ப நான் வாசித்த வசனம், அந்நாட்களிலே அவர்களை நடத்துவதற்கு பொறுப்பாளர்களோ தலைவர்களோ ராஜாக்களோ இல்லாததால் என்ன நடந்தது? அவரவர்கள் தங்கள் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தார். அதை நம்ம இப்படியா கூட சொல்லலாம். அதாவது அவர்கள் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாம்சத்தை ஊக்கப்படுத்தினார். அதாவது மாம்சத்திற்குரிய வாழ்வை வாழ வேண்டும் என்று நினைத்தார். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறபடி பழைய மனுஷனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார். பொதுவாக நம்ம எல்லோருக்குமே இரண்டு ஸ்பாவங்கள் இருக்கிறது. ஒன்று பழைய ஸ்பாவம், இன்னொன்று புதிய ஸ்பாவம். அப்ப பழைய ஸ்பாவம் என்பது மாம்சத்திற்குரிய ஸ்பாவம். ஆனால் புதிய ஸ்பாவம் என்பது அது தெய்வீக ஸ்பாவம், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பாவம். அப்ப இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் மாம்சரீகமான வாழ்வை வாழ்ந்தார்கள். அதாவது அவர்கள் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தேவனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, தேவனுடைய சித்தத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை, அவரவர் இஷ்டத்தின்படி செய்தார். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறது இதுதான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பல நேரங்களில் நாமும் மாம்சத்திற்கேற்ற ஒரு வாழ்வைத்தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறது இல்லை. சோ நீங்களும் நானும் புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டிகளாக அந்த ஸ்பாவத்திற்கேற்றபடி நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் யோசுவா காலகட்டம் ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டம் இருள் நிறைந்த மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த ஒரு கூட்டம். எனவேதான் இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அதிகமான தோல்வியை தழுவுனாங்க, கீழ்ப்பிடிதல் அவங்ககிட்ட இல்ல, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ஆவிக்குரிய நிலையில வளரல, அவங்களுக்கு கவலை இருந்துச்சு, பலன் இல்லாம இருந்துச்சு. சரி, அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? நாம் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியத்திற்கு, உள்ளான மனிதனுக்கு, ஆவிக்குரிய மனிதனுக்கு, புதிய மனுஷனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது நிச்சயமாக நமது வாழ்வும் ஒரு வெற்றியுள்ள வாழ்வாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நீங்களும் நானும் வெற்றியோடு வாழ நம் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம்.
தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.